கூடுதலாக இங்கு நோயாளர்கள் தங்குவதை விரும்பாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. காரணம், இன்று நண்பகல் பல தடவைகள் எறிகணைகள், தொடர்ச்சியான எறிகணை, மல்டி தாக்குதல் என்று சொல்கிறார்கள். இந்த எறிகணைகள் யாவும் வைத்தியசாலையை சூழ விழுந்ததில் பலர் அச்சங்கொண்டு தமது இருப்பிடங்களை நோக்கி நகர்கிறார்கள். ஒரு சிலர் இங்கிருந்து சற்று தொலைவில் சென்று மர நிழல்களில் நோயாளிகளை வைத்திருந்து மீண்டும் கொண்டு வருகின்றார்கள். பொருளாதார நெருக்கடி ஒரு புறம் இருக்க, வீதியில் செல்வதற்கு பாதுகாப்பு இல்லை, அதேபோல வாகன வசதிகள் இல்லை. அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து பராமரிக்க வேண்டிய நோயாளர்களை கூட அவர்களது உறவினர்கள் தூக்கி சென்று விடுகிறார்கள். அதன் பிற்பாடு ஊசி போடுவதற்கெனவோ அல்லது மருந்து கட்டுவதற்கெனவோ மீள இங்கே கொண்டு வருகின்றார். அவ்வாறு கொண்டு வருபவர்களில் இன்று 20 திரும்ப காயமுற்றிவிட்டார். அந்த காயத்துக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை வயோதிபர்களும் கூடுதலாக காயமுற்று வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். பராமரிப்பதற்கு மிகவும் சிரமம் காணப்படுகின்றது. இராணுவத்தின் செல்லடி வீச்சால் நாங்கள் நேற்றைக்கெல்லாம் இவ்வளவு மக்கள் சாவடைஞ்சு போய் கிடந்தது. இந்த பயத்தால் நாங்கள் வீட்டை பக்கம் ஒரு மைலாம் வீடு நாங்கள் போய் கொண்டு வந்து மருந்தை கட்டி கொண்டு உடனே போடுறது. வீட்டுக்காரர் சமைச்சு கொண்டிருக்கக்குள்ளே நாங்கள் பார்த்தா ரவுண்ட் கொண்டு அடிச்சா யோன்னு கேட்டது. வீட்டை போய் பார்த்தா ஆளுக்கு இதாக பட்டு இப்படி பறஞ்சிட்டது. ஒவ்வொரு நாளும் வாகனம் வாடகைக்கு அமர்த்தி தான் கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் வாகனம் அமர்த்தி தான் கொண்டு வருவோம். தற்போது அவங்களுக்கான சூழலில் போதிய அளவு பொருட்களை அல்லது மருந்து பொருட்களை பெறக்கூடிய சூழல் ஒரு வயதுமே இல்லாமல் நடக்குது. பெரிய கஷ்டமாக நடக்கும். இங்கே ஹாஸ்பிட்டல் எப்படி வசதியெல்லாம் இருக்குது? ஹாஸ்பிட்டலும் முக்கிய மருந்துகளும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க.